மந்திரியா இருந்தார் இல்லையா ஜெயக்குமார், அவருக்கு வந்து வடசென்னை அறிவிச்சுட்டாங்க. அவரை மத்திய சென்னையில முரசொலிமாருக்கு எதிராக போட்டு எனக்கு வடசென்னை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட வடசென்னை எனக்கு வைகோ கொடுக்கல. காமராஜர் வெற்றி பெறுகிறார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தனக்கு எதிராக இருந்த சி சுப்பிரமணியத்தை தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக்குகிறார். இந்த வைகோ நான் வரக்கூடாதுன்னு அசம்பிளி நாடாளுமன்றத்துக்கு போனா கோபாலபுரத்துக்கு ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கூலி வேஷங்கள் போட்டிருக்கு இந்த தலைமையில. இந்த அரசியல்ல என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இந்த உதயநிதி என்பவர் என்ன திமுக பண்ணிட்டார்? சினிமாவில் நடிச்சார், சினிமாவும் பிளாப் ஆயிடுச்சு. எல்லா சினிமாவும் இல்ல, இவரெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிதான் 2019 வெற்றி பெற்றாங்கன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. வரிசையில் வந்து நான் 15வது இடத்துல திமுக இருந்தேன். ஒரே ஆளு உதயநிதிக்கு சால்வ போடாதெல்லாம் அறியது. 2000 உள்ள கலைஞர், ஜெயலலிதா, இப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. இது நாட்டுக்கு நல்லதல்ல, திமுகவுக்கு நல்ல, நாட்டுக்கு நல்ல. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்நாடே இல்லைன்னு நினைக்கிறீங்க. இப்படிதான் இணையத்தில் இருக்காங்க, யூடியூபர்கள் இருப்பாங்க. பல யூடியூபர்கள் ஏதோ ஒரு சங்கதியில ஒரு சமாச்சாரத்துல திமுகவுக்கு ஆதரவாக முட்டு கொடுக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க கூட நான் பேசவே மாட்டேன். சரி, நான் சொல்ற தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்வோம், சொல்லாதை செய்வோம் சொன்னார்ல யாரு? ஸ்டாலின். சொன்னதை என்ன செஞ்சிருக்கீங்க? வைகோ என் பக்கத்தூர்காரர், எனக்கு நெருங்கின இது. கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கு நீண்ட காலமாக ஒரு பழக்கமும் நெருக்கமும், கொஞ்சம் தூரத்து உறவினர்னு வச்சுக்கோங்களேன். கல்லூரி காலத்துல இருந்து அறிந்தவர். அவருக்கும் எனக்கு நம்பர். ஒரு கட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த இயக்கத்தை துவக்கும் பொழுது நாங்கள் 96 பேரை சந்திக்கின்றோம். 180 இடங்களில் போட்டியிடுகின்றோம். 180 இடங்களில் போட்டியிடும் பொழுது அன்றைக்கு கொடை சின்னம் 5 பேர் தான் டெபாசிட் வாங்கிட்டோம். கோவில்பட்டியில் நான், விளாத்திகுளத்தில் வைகோ, சங்கரன் கோவிலில் தங்கவேலு. புரியுதா? அது பிறகு வந்து வேடசுந்தூர்ல பாலசுப்ரமணியம் டெப்டி ஸ்பீக்கரா இருந்தார் எம்ஜிஆர் காலத்துல, துணை சபாநாயகர் இருந்தார். இப்படி 5-6 பேர் வாங்கணும். அதுல அதிகமா ஓட்டு வாங்குறது யாரு? நானு. நான் கோவில்பட்டியில் 34,000 ஓட்டு வாங்குறேன். 34,000 சுற்று. வைகோ 28,000 ஓட்டு தான் வாங்குறாரு. அதற்கு பிறகு எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. எங்கும் திமுகவிலும் இல்லை, மறுமலர்ச்சி திமுகவிலும் இல்லை. நாங்க மறுமலர்ச்சி திமுக தான் நான் சொல்ல, இப்ப அதிமுக நாங்க வாய் நிறைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் தான் சொல்லுவோம். நாங்க அதை சொல்லும் போதே ஒரு வேகம் வரும், தூய்மை வரும். அது அந்த இயக்கத்துக்கு அந்த வேகத்தையும் அந்த வெலாசிட்டி ஆசிலரேஷன் இல்லாம போச்சு. வெலாசிட்டி டைனமிசம் சொல்லுவாங்கல்ல பிசிக்ஸ்ல, அது இல்லாம போச்சு. இப்படி வரும்பொழுது 98 நாடாளுமன்ற தேர்தல் ஜெயலலிதாவிடம் நாங்கள் கூட்டணி செய்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, ஜெயலலிதா, பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் ஒவ்வொரு கட்சிக்கும் 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலில் 98 இன்னைக்கு இல்ல, முதல்ல அந்த அம்மா டிக் பண்ணது வடசென்னை KS ராதாகிருஷ்ணன், வடசென்னை நாடாளுமன்ற. 2வது சிவகாசி, அன்றைக்கு வைகோபாலசாமி தான் அவர் பேர், வைகோ கிடையாது. பிறகு 3 சீட்டு கட்டும். எல் கணேசன் தஞ்சாவூர், பழனி கணேசபதிக்காக கண்ணப்பனுக்காக கட்டும். திண்டிவனம் செஞ்சி ராமச்சந்திரன் கேட்டார். முதல்ல டிக் பண்ண ஜெயலலிதா அந்த அம்மா. அதுக்கு பிறகு அந்த அம்மா ராஜ்யசபா MP யாரு? ஜெயலலிதா. எம்ஜிஆர் எனக்கு போன் பண்றாரு. 75159 5 நம்பர் தான், 6 நம்பர் இருக்கு, 5 நம்பர் தான், 2 போடணும். 75159 எம்ஜிஆர் பேசுறாரு. என்ன வக்கீல் சார்? என்னங்க, அம்மு பிரபாகரனை பார்க்கணும்னு சொல்றாங்க. எனக்கு அம்முன்னா யாருன்னு தெரியல. அம்மா அதாங்க ஜெயலலிதா பார்க்கணும் விரும்புறாங்க. அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க, ராஜ்யசபா கூட்டத்துக்கு இருக்காங்க, அவங்க உங்க கூட பேசுவாங்கன்னு சொன்னார். அடுத்த 5வது நிமிஷத்துல அந்த அம்மா கூப்பிட்டது. நான் ஜெயலலிதா பேசுறேன், சிஎம் பேசுறாங்களா அவங்க கிட்ட. நான் அப்பதான் முதல்ல பேசுறாங்கம்மா, நீங்க எப்போ வர? வெள்ளிக்கிழமை நைட் நான் பிளைட்ல சென்னைக்கு வந்துருவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரபாகரன் அழைச்சிட்டு வாங்க. அவர் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். நான் 2 தான்மா, அவரு நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாரு. அப்ப நீங்க எப்ப சரியா வர? மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டு காலையில கூப்பிட்டாங்க என் நம்பருக்கு.
என்ன எப்போ இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு வர்றமான சண்டே வந்தா ஃப்ரீயா பேசலாம் 11 மணிக்கு வாங்க. அப்ப இந்த சசிகலா இவங்க எல்லாம் இல்லாத நேரம் எம்ஜிஆர் முதலமைச்சர் போனோம், போய் அந்த அம்மாவை பரிமாறினாங்க. ஒரு மலையாள குக்கு ஒருத்தர் இருந்தாரு, தாடி வச்சுருந்தாரு, இவ்வளவு சொல்றேன். பரிமாறிட்டு என் கூட என்ன ஈழ பிரச்சனை அவர்கிட்ட பேசினாரு, என்கிட்ட பேசினாரு. அப்பறது அந்த அம்மாவுக்கு நான் எனக்கு நெருக்கம், எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நெருக்கம். பிறகு நான் நாடாளுமன்றத்துல அவங்க அம்மா பேசணும் ஈழத்தமிழர் பிரச்சனை பேசும்போது நான் குறிப்பு அப்பெல்லாம் ரெமிட்கன் டைப்ரைட்டர் தான், குணசேகரன் ஒரு உதவியாளர் இருந்தார். நான் இந்த வீட்டுல இல்ல, இன்னொரு வீட்டுல இருந்தேன். இது நடிகை தேவிகா இடம், ஸ்ரீவித்யா வாங்கி கொடுத்தாங்க நடிகை. அப்ப நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அந்த அம்மாவுக்கு அனுப்ப அது பார்லிமெண்ட்ல பேசுவாங்க. போகும்போது இப்படி எல்லாம் இருந்து வந்த ஜெயலலிதா எனக்கு வடசென்னை அவங்க வேண்டி விரும்பி கொடுத்தாங்க. எப்படின்னா இன்னைக்கு ஜெயக்குமார் ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, மந்திரியா இருந்தார் இல்லையா ஜெயக்குமார், அவருக்கு வடசென்னை அறிவிச்சுட்டாங்க. அவரை மத்திய சென்னையில முரசொலிமாருக்கு எதிராக போட்டு எனக்கு வடசென்னை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட வடசென்னை எனக்கு வைகோ கொடுக்கல. என்ன காரணம்? அதான் தகுதிய காரணம். நீங்க இன்னைக்குள்ள அரசியல் அண்ணா வளர்த்து விட்டார், காமராஜ் வளர்த்து விட்டார். காமராஜ் சி சுப்பிரமணியம் ஏத்து போட்டி போட்டார். முதலமைச்சர் போட்டி, தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டி. நேரு உயிரோடு இருக்கிறார், காமராஜர் போட்டி களத்தில் இருக்கிறார். ராஜாஜி பதவி விலகி விட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். போட்டியில களத்துல முதலமைச்சர் போல காங்கிரஸ் முதலமைச்சர் போட்டியில காமராஜரும் சி சுப்பிரமணியம் இருக்காங்க. சி சுப்பிரமணியம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, மத்திய அமைச்சராக இந்த காலமத்தவர். 2 பேர் போட்டி இருக்க. யாரு தேர்தல் ஆணையர்னா சேலம் வரதராஜன் நாயுடு, என்னுடைய ஒரு ரிலேட்டிவ். அவர் தமிழ்நாடு பத்திரிகைன்னு சேர்த்து தனித்தமிழுக்கு ஒரு பத்திரிகை எடுத்தார் அவருடைய இது. அப்போ அதுக்கு பார்வையாளர் யார் வராங்கன்னா நேரு யாராவது இந்திரா காந்தி அனுப்புறாங்க. இந்திரா காந்தி அப்போ அமைச்சர் கிடையாது, அனுப்புறாங்க. அப்போ காமராஜர் வெற்றி பெறுகிறார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தனக்கு எதிராக இருந்த சி சுப்பிரமணியத்தை தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக்குகிறார், பக்தவச்சலத்தை அமைச்சராக்கிறார். இந்த வைகோ நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னுடைய அரசியல் அப்படித்தான். பிரபாகரன் நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். இந்த பழைய பர்னிச்சர் இன்னைக்கு வச்சிட்டு இருக்கேன், 40-50 வருஷம் பர்னிச்சர்னா பிரபாகரன் பயன்படுத்துற பர்னிச்சர், அவ்வளவு மாடர்ன் பர்னிச்சர். அப்படி என் கூட பிரபாகரன் அண்ணம்பர். ஒரு தடவை பாண்டிபிஜா சமத்தில் நான் பெயில் எடுக்கிறேன், கேஸ் நடக்கு, 7th அடிஷனல் கோர்ட்ல கேஸ் நடக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட் வளாகத்துல. கேஸ் முடிஞ்சிட்டு அவர் மதுரையில கண்டிஷன் பெயில் இருக்காரு. இருக்கும்போது கேஸ் முடிஞ்சிட்டு மத்தியானம் அவர் கேஸ் முடிச்சுட்டு நானும் மயிலாப்பூர்ல வீடு, அப்ப சாலை தெருல 5-6 மணிக்கு வந்துட்டோம். அவர் எப்பவும் சாதாரண எளிமையா போவார் பிரபாகர். அப்ப திருவள்ளூர் பஸ் தான் போவாங்க. திருவள்ளூர் போக்குவரத்து கழகம்னு இங்க இருக்க ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த திருவாங்கூர் மகாராஜா சிலை இருக்கு இல்லையா, அதுலதான் அங்கதான் ஏறி போவார். அவங்களாம் ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிடுவார். போயிட்டு போய் ஒரு 4 மணிக்கு சமயக்காரர் டீ போட்டு கொடுக்குறாரு. அப்ப எனக்கு திருமணம் ஆகல. அப்ப சும்மா பேசிட்டு இருந்தோம். இந்திரா காந்தி உயிரோடு இருக்கிறாங்க. ஐ திங்க் தட் இஸ் 84 ஜனவரி. என்கிட்ட சொல்றாரு, தமிழ் ஈழம் எப்படியும் பெற்றே தீர்வோம். இந்திரா காந்தி அம்மா நமக்கு சாதகமா இருக்காங்க. எப்படி வங்கதேசத்தை பெற்று தந்தாங்களோ பங்களாதேசை, அது போல வங்கதேசத்தை மாறி நம்முடைய தமிழ் ஈழம் பெற்று தருவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரே நம்பிக்கை அந்த அம்மா தான். அப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்த இந்திரா காந்தி மகனையா ராஜீவ் காந்தி பிரபாகரன் கொள்வார்? அதைத்தான் இந்த கூட்டத்துல நெடுமாறன் புஸ்தக வெளியீட்டுல போன வாரம் நடந்தது. பேசினேன், எல்லா அப்ரிசியேட் பல விஷயங்களை பேசினேன், பலருக்கு அறியாத விஷயங்களை. அப்படி இருக்கும் பொழுது சொன்னார் என்கிட்ட, அண்ணே தமிழ் ஈழம் நிச்சயமாக தனி நாடு அமையும். ஐநா மன்றத்தில் தமிழ குடி எப்படி இந்தியா குடி பறக்குதோ நியூயார்க்ல பறக்குன எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி நம்பிக்கை இருக்கும்போது அந்த நாடு அமையும் போது நான் இந்திரா காந்தி அம்மாவை அந்த தமிழ் ஈழத்தை அமைக்க அழைப்பேன். அழைக்கும் போது நான் பலாலி விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தில் ஜாஃப்னாவில் எதிர்கொண்டு இந்திரா காந்தியை சிவப்பு கம்பள விரித்து வரவேற்பேன். அந்த பட்டியலில் இந்திரா காந்தி வருவார்கள். அடுத்து எம்ஜிஆரை வரவேற்பேன். அதற்கடுத்து அந்த நெடுமாறு வரவேற்பேன். உங்களை வரவேற்பேன். உங்களுடைய தோழி அனிதா பிரதாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்திரிகை, பெரிய பத்திரிகையால டைம்ஸ்ல இருந்தவங்க, அவங்கள வரவேற்பேன்னு. இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும் பதவி?
யூ டெல் மீ. எனக்கு பெரிய இது கிடையாதுமா, ஆர்வம் கிடையாது. நான் போய் அசம்பிளியில போய் இப்போ அசம்பிளி விட்டு நாடாளுமன்றத்துக்கு போனா கோபாலபுரத்துக்கு வாழ்க ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. பெற்றோ தாய் தந்தை வச்ச பேரு சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, அது அவங்கதான் தந்தை தாய் தானே வைக்கிறாங்க. இங்க மட்டும் மாண்புமிகு தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களே என்ன பாதுகாச்சு? மாண்புமிகு திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னா என்னாச்சு? தளபதி, கலைஞர், இது என்னன்னு எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல பெரிய கலாச்சாரம், பகுத்தறிவு, சமதர்மம், சுயமரியாதை, இந்த மாதிரி போலி வேஷங்கள் போட்டிருக்க இந்த தலைமையில இந்த அரசியல்ல என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இப்போ நீங்க இவ்வளவு வருஷம் அரசியல்ல இருந்து இவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கீங்கல்ல சார். இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இருந்தாரு, கருணாநிதி அவர் கூட கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்காரு. சோ பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு பார்த்திருப்பாரு. இப்போ உதயநிதி அவர்களை அடுத்த முதலமைச்சரா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரொமோஷனல் ஒர்க்ஸும் போயிட்டு இருக்கு. உதயநிதியை பொறுத்த உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. உதயநிதியை பொறுத்த ஒரு அரசியல்வாதியா? ஸ்டாலின் திமுகவில் எதுவும் நடக்கும். கலைஞர் திமுகவில் தன்னுடைய மகனை 84 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் ஸ்டாலினுக்கு 1000 விளக்கில். அன்றைக்கு K.A. கிருஷ்ணசாமி என்ற அமைச்சரிடம் தோத்தார். முதல்ல தோல்வி ஸ்டாலினுக்கு 84. பிறகு 89 வெற்றி பெறுகிறார். சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக தான் கலைஞர் வச்சிருந்தார். அன்னைக்கே மூலம் இந்த ஸ்டாலின் மாதிரி தன் மகனை ஆக்கினா அது மாதிரி ஆக்கிருக்கலாம், ஆக்கல. அதற்கு பிறகு 96 நாங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். ஸ்டாலின் திமுக பிரிஞ்சு மதிமுக கட்டினோம். அப்போ சென்னை மாநகர மேயர் ஆக்கினார். எப்போ 96 to 2000. அதுக்கு பிறகு ஒண்ணுமே அவர் செய்யல. பிறகு கட்சியில துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை விழுப்புரம் மாநாட்டை கொடுத்தார். 2002 இல்ல 2003 கொடுத்தார். பிறகு உங்களுக்கு தெரியும் அவர் ஆட்சிக்கு எப்போ வந்தாரு? 2006 ஆட்சிக்கு வந்தார். 2006 ஆட்சிக்கு போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொடுத்தார். கடைசி கட்டம் 2010-11 தானே துணை முதல்வர் கொடுத்தாரு. அவர் எப்போ ஸ்டாலின் திமுக வந்தாரு? ஏன் நினைவு 83 மதுரை ஜான்சி ராணி மைதானத்தில் இளைஞரணி துவக்க விழாவில் கட்சிக்குள்ள வரார். 83 வந்த பிறகு அவர் கொடுத்த பதவி 2009-10 தான் துணை முதல்வர். இப்ப இவர் ஸ்டாலின் திமுகவில், நான் திமுக அண்ணா திமுக ஸ்டாலின் உடைய திமுக, இது ஒரு ரசிகர் மன்ற மாதிரி. சினிமா நடிகர்கள் ரசிகர் மன்றம் இருப்பாங்களே, அது மாதிரி அரசியல் கட்சி கிடையாது. இப்போ இந்த உதயநிதி என்பவர் என்ன திமுக பண்ணிட்டார்? சினிமாவில் நடிச்சார், சினிமாவும் பிளாப் ஆயிடுச்சு. எல்லா சினிமாவும் ஒண்ணு. இது உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். இந்த பிம்பத்துல இந்த பையெல்லாம் அரசியல் வயசு கூட உதயநிதி கிடையாது, நான் பேசக்கூடாது. இந்த உதயநிதியை உருவாக்கி உடனே நாடாளுமன்ற தேர்தல் 2019 இவரெல்லாம் ஊரெல்லாம் சுத்திதான் 2019 வெற்றி பெற்றாங்கன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு இந்த மாவட்ட செயலாளர் இருக்காங்க இல்லையா, நான் அப்ப திமுக இருக்கேன். இந்த சுண்டல் கொடுப்பாங்க, எப்ப அந்த பஜனை பாடுவாங்க அந்த மடங்கள்ல, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போடுங்க, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு போடுவாங்களே, அது வந்து மாவட்ட செயலாளர் கோவிந்தா போட்டு கை போட்டு சுண்டல் வாங்கினாங்க. எப்படா அங்க நாளைக்கு நமக்கு எம்எல்ஏ சீட் வாங்கணும்னு உதயநிதிய ப்ரொமோட் பண்ணலான்னாங்க. உதயநிதி வந்தாரு, எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாங்க, மந்திரி ஆக்கினாங்க, துணை முதல்வர். இது வெக்கமா இல்லையா? துரைமுருகனுக்கு வெக்கமா இல்லையா? நேருக்கு வெக்கமா இல்லையா? பொன்முடிக்கு வெக்கமா இல்லையா? நானும் அடுத்த நிமிஷம் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருவோமா? உதயநிதிக்கு திமுகவில் நிர்வாகத்தில் இருந்த நிர்வாகிகள் நான் 15வது இடத்துல இருப்பேன். கலைஞர், பேராசிரியர் அன்பழகன், ஸ்டாலின் வரிசையில் நான் 15வது இடத்துல திமுக இருந்தேன். ஒரே ஆளு உதயநிதிக்கு போய் சால்வ போடாதான் அறியேன். அது பெருமை என்று சொல்லவில்லை, எனக்கு அது பிடிக்கும் இல்ல. நான் ஸ்டாலின் சம வயசுக்காரரு, எவ்வளவு அரசியல் பார்த்தவரு. அவரு வெற்றியோ தோல்வியோ ஒரு நீண்ட காலம் இருக்கு, நான் சால்வ போடலாம். How can I do this man உதயநிதி? You tell me, is it self respect? இது சுயமரியாதையா? அதனாலதான் நான் நீக்கப்பட்டேன். ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவர யாரு காங்கிரஸ் தலைவர் பண்ண யாரு கார்கே ட்வீட் போட்டேன். செல்வ பிறந்தகை இவ்வளவு பெருமையா சொன்னீங்களா? நான் சொல்லட்டுமா? செல்வ பிறந்தகை
காங்கிரஸ் கட்சியை நிர்மாணம் பண்ண திருவி கல்யாண சுந்தரனா, திருவிக்கா இன்னும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எந்த காலத்துல பழைய வரலாறு படிக்காம 2001 கலைஞர், ஜெயலலிதா, இப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. இது நாட்டுக்கு நல்லதல்ல, திமுகவுக்கு நல்ல, நாட்டுக்கு நல்ல. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்நாடே இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஒரு 10 முதலமைச்சர் இருந்திருக்காங்க, அவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு வரலாறு தெரியாம நான் தான் ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு நினைச்சு பைத்தியக்காரத்தனமா இந்த நாடு பேசுனா, இது தமிழ்நாடு என்ன பேச? தமிழ்நாட்டு தலைமையே இல்ல. கலைஞர் குடும்பத்து கனிமொழி, ஸ்டாலின் மகன், ஸ்டாலினுடைய துணைவியார், இவங்கதான் 2001 இருந்து தலைமைன்னு பேசுறானா, எங்க போய் முட்டிட்டு சாக சொல்லுங்க சொல்லுங்க. இப்படிதான் இணையத்துல இருக்காங்க, யூடியூபர்கள் இருப்பாங்க. பல யூடியூபர்கள் ஏதோ ஒரு சங்கதியில, ஒரு சமாச்சாரத்துல திமுகவுக்கு ஆதரவாளர்கள் முட்டு கொடுக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க கூட நான் பேசவே மாட்டேன். அதை விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும். ஏன் செய்தி நெறியாளர்கள், நான் கேட்கிறேன், மார்கழி மாசம் உங்க சென்னை மாநகர இசை சங்கீத திருவிழா நடக்கும் இல்லையா, 6 மணிக்கு கூடுவாங்க. அது மாதிரி டிவியில 6 மணிக்கு கூடுறாங்க. 6 மணிக்கு கூடும்போது ஒரு நெறியாளர் ஒருத்தர் இருக்கார். ஒரு டிவி நெறியாளர்னா அதிமுக ஒருத்தர் இல்ல பிஜேபி, மீதி ஒரு சமூக ஆர்வலர் திமுக காரர் தான், ஒரு பத்திரிகையாளர் திமுக காரர் தான். திமுக காரனுடைய கட்சியில இருக்க ஒரு நிர்வாகி, அதை 3 பேர் வச்சுக்கிறாங்களா? இதுல ஒரு ஆள் தான் யாருக்கே எதிர்கட்சியா, நெறியாளரும் அவங்களுக்கு தான் சர்வீஸ். ஊடகங்கள் எல்லாத்தையுமே என்னங்க அரசியல் பேச முடியும் சொல்லுங்க. நீங்க ஊடகங்கள் எல்லாத்தையுமே எல்லா ஊடகங்களும் சொல்ல, ஒரு சில ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் நான் சொல்லலையே. இல்ல சார், நீங்க எல்லா ஊடகம் சொல்லியே. ஊடகங்கள் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு தெரியும், அது விசாரிக்கன்னு சொல்றேன். அது விசாரிச்சா தெரியும். நான் உங்களுக்கு புரியுதா? தவறு செய்யறவன் திருட வீட்டுக்கு போகும்போது பிடிச்சாத்தான் திருடன் தெரியும். பிடிக்காத வரைக்கும் நம்ம என் வீட்டுல திருட்டு போயிட்டான்னு சொல்ல முடியும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க சீரழிவுகள். இந்த சீர்வழியை எப்படி போக்கணும் அந்த எங்களுடைய நோக்கம். எங்களால பெருசா பண்ணிட முடியாது, முட்டு கொடுத்துட முடியாது. இங்க என்னன்னா சினிமா உலகம், போலியான உலகம், ஆர்டிபிஷியல் சிந்தட்டிக் இது தளம். இந்த தளத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? வாட் டு டு? அதே மாதிரி திமுக வந்துட்டு நிறைய விஷயங்களை மிரட்டி இத சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு விஷயங்கள் டெய்லி செய்தியில வருது, அது பட்டியல, நீண்ட பட்டியல நீங்க பாருங்க. இதுவரைக்கும் 25 காவல் மரணங்கள் நடந்தது, கஸ்டடி மரணங்கள், டெய்லி ஒரு கொலை, பட்டப்பகல கோர்ட் வளாகத்திலே கொலை நடந்தது, பாலியல் பலாத்காரம், பெண்கள் பலாத்காரம், சங்கிலி பறிப்பு, போதைப் பொருள்கள், கள்ளக்குறிச்சியும் மரக்காணம், இது மதுபான சாவுகள். 4 ஆண்டுக்கு இதோட என்ன சாட்சிகள் வேணும்? சரி, நான் சொல்ற தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்வோம் சொல்லாதை செய்வோம் சொன்னார்ல யாரு? ஸ்டாலின். சொன்னதை என்ன செஞ்சிருக்கீங்க? பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தீங்களா? சரி, அந்த மின் வசதி கொடுக்குறாங்க இல்லையா, அது கணக்கெடுப்பு மாசத்துக்கு ஒரு சொன்னீங்க, செஞ்சீங்களா? விலைவாசியை குறைப்போன்னு சொன்னீங்களா? பால் விலை என்ன? அத்தியாவசிய பொருள் விலை என்ன? முத்திரைத்தாள் கட்டின விலை என்ன? மதுவை தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை, மது விலக்கை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒண்ணு முதல் கையெழுத்து மது விலக்கு தான் சொன்னீங்களே, கையெழுத்து போட்டீங்களா? அந்த அறிக்கை எழுதும்போது நான் கலைஞரோட இருக்கேன். அந்த அறிக்கை டெக்ஸ்டுக்கு ஆதர், நானும் சண்முகநாதன், சசி பெருமாள் இதுல டெலிபோன் டவர்ல ஏறிட்டு சாக போறேன்னு ஞாபகம் இருக்கா? அதுக்கு மறுநாள் அவர் இறந்துட்டாரு. இறந்த வந்த அறிக்கை நானும் சண்முகநாதன், தலைவருடைய PA சண்முகநாதன் எழுதுறோம். எழுதும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் என்று கலைஞரை கையெழுத்து கொடுத்தாரு. அந்த மதுவிலக்கு நாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லலைங்கிறீங்க, புரியுதா? இப்படி நீங்கள் என்ன சொல்றீங்க? நாங்க தேர்தல் அறிக்கை சொன்னதா 90%, 70% நிறைவேற்றீங்க. சரி, ரைட்டு, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இந்த பக்கம் நாங்க சொன்ன உறுதிமொழிகள் தேர்தல் அறிக்கையில, இந்த பக்கம் அந்த உறுதிமொழிக்கு வேற மதுவிலக்கு நீக்கப்பட்டதா, அது வேண்டாம். முத்திரைத்தாள் கட்டண குறைக்கப்பட்டதா? ஆம், குறைக்கப்பட்டது. குறைக்கவில்லை, ஏன் குறைக்கவில்லை? ஆனா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. அது தைரியம் இருக்கா?
You provide a white paper. Is it possible? இன்னைக்கு கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் நாங்க கேட்டோம். நீங்க தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னோம். தெளிவா பதிவு பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் சேரும்னு நம்புறோம். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.